السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم. ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, எல்லாவிதமான புகழும் புகழ்ச்சியும் இந்த அகிலங்களை படைத்தாளுகிற அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவன்தான் வணக்க வழிபாடுகளுக்குரிய ஒரே ஒரு இலாஹ் என்று மிக உறுதியாக சான்று பகர்ந்தவனாகவும், அவனை தவிர இந்த உலகத்திலே வணங்கப்படுகிற வழிபடப்படுகிற எந்த ஒரு கடவுள்களும் அந்த வணக்க வழிபாடுகளுக்கு அறவே தகுதியற்றவைகள் என்று உறுதியாக சான்று பகர்ந்தவனாக, அன்பான சகோதரர்களே, இன்றைய இந்த தலைப்பு கிட்டத்தட்ட சென்ற வாரம் செய்யப்பட்ட தலைப்பில இன்னும் ஒரு பகுதியாக கூட இதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். சென்ற வாரம் பிறர் நலம் நாடுவோம் என்ற விஷயத்தை அல் குர்ஆன் சுன்னாவுடைய தெளிவோடு, இஸ்லாமிய அறிஞர்களுடைய மேற்கோள்களோடு உங்களுக்கு நான் தெளிவுபடுத்தினேன். அதில் முக்கியமான ஒன்றுதான், பிறர் என்ற அந்த இடத்துல முதல் இடத்துக்கு வாரவங்க யாருண்டா பெற்றோர்கள். பெற்றோர்களும் சொர்க்கத்தில் நாமும் பெற்றோர்களும் அப்படின்ற இந்த தலைப்பை போட்ட உடனே சில சகோதரர்கள் கேட்டாங்க, நாமும் பெற்றோர்களும் சொர்க்கத்தில் இருக்கலாமா அப்படின்னு. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான், வல்லதீன ஆமனு, எவர்கள் ஈமான் கொண்டார்களோ அவர்களும், வத்தபஅத்துஹும் ذُرِّيَّتُهُم பிஈமானின், அந்த ஈமானை அவர்களுடைய துர்ரியா சந்ததிகளில் யார் பின்பற்றுகிறார்களோ அவர்களும், அல்ஹக்னா பிஹிம் ذُرِّيَّتَهُم, அவர்களையும் அவர்களுடைய சந்ததிகளோடு நாம் சேர்த்து விடுவோம். வமா அலத்னாஹும் மின் அமலிஹிம் மின் ஷை, அவர்களுடைய அமல்களில் எந்த ஒன்றையும் நாம் குறைத்து விட மாட்டோம் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். அப்ப அல்லாஹு தஆலா நல்ல மனிதர்களாக ஈமான் உள்ளவர்களாக நாம் வாழுகிற போது நம்மை மாத்திரமல்ல, நம்முடைய பெற்றோர்கள், சந்ததிகள், நம்முடைய மனைவி மக்கள் அனைவரையும் அல்லாஹ் என்ன செய்கிறான்? சொர்க்கத்திலே ஒன்று சேர்க்கிறான் என்பதை நாம் பார்க்கிறோம். சூரா அத்தூர்ல 52வது அத்தியாயத்தில் 21வது வசனம் இதை சொல்கிறது. இதே செய்தியை சூரத்துர் ரஅத் 13வது அத்தியாயத்திலேயும் அல்லாஹ் என்ன சொல்றான். எப்படி சொல்றான்? இன்னமா, அதாவது அறிவுடையவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிற போது, உலுல் அல்பாப், அவர்கள் யார் என்றால், அல்லதீன யூஃபூன பிஅஹ்தில்லாஹ், அவர்கள் அல்லாஹ்வுடன் செய்து கொண்ட ஒப்பந்தங்களை முழுமைப்படுத்துகிறார்கள். வலா யன்குதூனல் மீசாக், ஒப்பந்தங்களை அவர்கள் முறித்து விட மாட்டார்கள். வல்லதீன யஸிலூன மா அமரல்லாஹு பிஹி அன் யூஸல், சேர்ந்து நடக்க வேண்டும் என்று ஏவப்பட்டவைகளை
அவர்கள் உற்றார் உறவினர்கள், தாய் தந்தையர்கள் சேர்ந்து நடக்கிறார்கள். வயஹ்ஷௌன ரப்பஹும், தங்களுடைய ரப்பையும் அவர்கள் பயப்படுகிறார்கள். வயகாஃபூன சூஅல் ஹிசாப், மறுமையினுடைய அந்த மோசமான விசாரணையை பற்றி. விசாரணை ரெண்டு விதமாய்க்கும். நல்லவர்களை விசாரிக்கிறதே இல்லை, அது ஜஸ்ட் எடுத்து காட்டுறதுதான். தாரிஃபு தம்ப கதா தம்ப கதான்னு எல்லாம் என்ன செய்வான், இது செஞ்சியே தெரியுமா, இது செஞ்சிய. விசாரணை இல்லை, விசாரணைன்னு வந்தாலே தண்டனை தான். இது யாரு ஹதீஸ்ல வருது, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்ப சூஉல் ஹிசாப் உண்டாயிருது. சில நபர்கள் மோசமாக விசாரிக்கப்படுவார்கள். மோசமாக விசாரிக்கப்படுகிற நிலையிலிருந்து அவர்கள் பயப்படுவார்கள். வல்லதீன ஸபரு பித்திகாஅ வஜ்ஹி ரப்பிஹிம், அவர்கள் அல்லாஹ்வுடைய திருமுகத்துக்காக வேண்டி பொறுமையாகவும் இருக்கிறார்கள். வ அகாமுஸ் ஸலா, அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுகிறார்கள். வ அன்ஃபகு மிம்மா ரஸக்னாஹும் சிர்ரன் வ அலானியா, நாம் அவர்களுக்கு வழங்கக்கூடியவைகளில் இருந்து, பொருளாதாரமாயிருக்கலாம், நேரமாயிருக்கலாம், அவங்களுக்கு எதையெல்லாம் அறிவாயிருக்கலாம், அவர்களுக்கு நாம் வழங்கக்கூடியவைகளில் இருந்து ரகசியமாகவும் பரகசியமாகவும் அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிக்கிறார்கள். வயத்ரஊன பில் ஹஸனத்தி ஸய்யிஆ, அவர்கள் பாவமான விஷயங்களை நல்ல விஷயங்களின் மூலம் தடுத்துக் கொள்கிறார்கள். உலாயிக லஹும் உக்பத்தார், அவர்களுக்குத்தான் மறுமையின் நல்ல ஒரு முடிவு இருக்கிறது. அல்லாஹ் சொல்றான். இந்த விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் சொல்லிவிட்டு ஜன்னாத்து அத்னின், அவர்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது, அத்ன் இருக்கிறது. யத்ஹுலூனஹா, அதிலே அவர்கள் நுழைவார்கள். வமன் ஸலஹ மின் ஆபாஇஹிம், அவர்களுடைய பெற்றோர்களில் யார் நல்லவர்களாக நடந்தார்களோ அவர்களும், வ அஸ்வாஜிஹிம், அவர்களுடைய மனைவிகளும், வ துர்ரியாத்திஹிம், அவர்களுடைய சந்ததிகளும் அந்த சொர்க்கத்திலே நுழைவார்கள். அப்ப விளங்கிச்சா, சொர்க்கத்தில் யார் நுழைவா? பெற்றோர்களும் நாமும் ஈமானோடு வாழ்ந்திருந்தால், நல்லவர்களாக வாழ்ந்திருந்தால், சரியான பாதையிலே நாம் சென்றிருந்தால் கண்டிப்பாக அந்த சொர்க்கம் நமக்கும் நம் குடும்பத்தினர் பெற்றோர்களையும் அல்லாஹ் ஒன்றாக நுழைவிக்கிறான். வல் மலாயிகத்து யதுகுலூன அலைஹிம் மின் குல்லி பாப், எல்லா பக்கத்திலே இருந்தும் வானவர்கள் சொர்க்கத்திலே நுழைகிறார்கள். சலாமுன் அலைக்கும், உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும். அல்லாஹ் சொல்றான், சலாமுன் அலைக்கும் பிமா சபர்தும், உலகத்தில் வாழ்ந்த போது எல்லா விதமான துன்பங்களையும் நீங்கள் சகித்துக் கொண்டீர்கள், கஷ்டங்களை நீங்கள் சகித்துக் கொண்டீர்கள், சோதனைகளை நீங்கள் சகித்துக் கொண்டீர்கள், பொறுமையாக நீங்கள் வாழ்ந்ததன் காரணமாக உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும். ஃபநிஅம உக்பத்தார், அல்லாஹ் சொல்றான், முத்தகீன்கள் நல்லவர்களுடைய அந்த ஒதுங்குமிடம் முடிவிடம் மிகச் சிறந்ததாக இருக்கிறது என்று இந்த வசனத்தில் சொல்றோம். அப்ப இந்த ரெண்டு வசனங்களும் இந்த தலைப்புக்கான பதில். பெற்றோர்களோடு நாம் சொர்க்கத்தில் இருக்கலாமாண்டா தாராளமாக இருக்கலாம், அதுக்கான வேலையை நம்ம செஞ்சிருந்தா நாம் இருக்கலாம். கண்ணியமானவர்களே, அப்ப பொதுவாக இந்த பெற்றோர்களுடைய விஷயத்தில் நாம் செய்ய வேண்டிய கடமையான விஷயங்களும் இருக்கிறது, செய்யவே கூடாத தவிர்த்து கொள்ள வேண்டிய விஷயங்களும் இருக்கிறது. இந்த தலைப்பு கிட்டத்தட்ட 4 பகுதியாக பேசப்படும். முதலாவது என்னன்னா, பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் செய்ய வேண்டிய கடமை, செய்யக்கூடாத விஷயங்கள். பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டியது, செய்யக்கூடாதவைகள். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எது, பிள்ளைகள் விஷயத்தில் எப்படி நடந்து கொள்ள கூடாது. இந்த 2 தலைப்பும் இதுல இருக்கிறது. இந்த தலைப்பை பொறுத்தவரையும் பெற்றோர்களுக்கு நாம் எப்படி அவர்களோடு நடந்து கொள்ளணும்ன்ற விஷயத்தை தான் இஸ்லாம் மிகவும் முக்கியத்துவம் வழங்கி இருக்கிறது, மிகவும் அதற்கான வலியுறுத்தி இருக்கிறது. பெற்றோர்களுக்கு நாம் அநியாயம் செய்வது, அவர்களுக்கு துரோகம் செய்வது, அவர்களுக்கு மாறு செய்வது மிகப்பெரிய ஒரு பாவமாக இருக்கிறது என்பதை நாங்கள் என்ன செய்யலாம், இந்த தொடரில் பார்க்கலாம். பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வதை நாம் பிர்ருல் வாலிதைன் என்று சொல்லுவோம். பிர்ருல் வாலிதைன் என்ன அர்த்தம்? பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வது. இந்த பிர்ரு என்று சொல்வது அல் பிர், நீங்க குர்ஆன்ல பார்த்திருப்பீங்க. அல் பிர் என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்றான், நிறைய இடங்கள்ல சொல்றான். தஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா, நன்மைக்கும் உபகாரங்களுக்கும்
இறையச்சத்துக்கும் நீங்கள் என்ன செய்யுங்கள், ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். அல்லாஹ் சொல்றான், வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உதுவான், பாவத்துக்கும் வரம்பு மீறுதலுக்கும் ஒருவருக்கொருவர் உதவி செய்யாதீர்கள். அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப அல் பிர் என்பது உபகாரம் செய்வது. இது ஒரு பரந்த அர்த்தம். அல்லாஹ்வுடைய சிஃபத்துகள்ல ஒன்று இருக்குது, அல் பர். நீங்க படிச்சிருப்பீங்க, அல் பர்ருர் ரஹீம். அல்லாஹ் தஆலா உபகாரம் செய்கிறார். அல்லாஹ்வுடைய சிஃபத்துன்னு வரும்போது அதன் அர்த்தம் விசாலமாகும். அல்லாஹ்வுடைய அந்த பர் என்பது அதற்கு நிகராக யாரும் செய்ய முடியாது. ஒரு 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 மனிதன் தன்னுடைய பெற்றோர்களுக்கு செய்வது என்பது அதற்கான விதிமுறைகள், அளவுகள் இருக்கிறது. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அல் பிர் என்பது அல் ஹைர் வல் ஃபضல், சிறந்த நல்லது, நல்ல விஷயங்கள், ஹைர்கள், அதே மாதிரி சிறந்த விஷயங்களுக்கு சொல்லப்படும். அதே மாதிரி உண்மையாக நடக்கக்கூடியவருக்கும் அல் பர்ன்னு சொல்லுவாங்க, அல்லது பார்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஹிலாஃபுல் ஃபாஜிர். ஃபாஜிர்ன்னு நம்ம யாரை சொல்லுவோம்? கெட்டவன். இன் ஜாஅக்கும் ஃபாஸிகும் பினபஇன் ஃபதபையனு, அல்லாஹ் சொல்றானே. ஒரு ஃபாஸிக், ஒரு தீயவன் ஒரு செய்தியை கொண்டு வந்தா அதை தெளிவா விசாரிங்கன்னு நம்ம சொன்னோமே. அப்ப ஃபாஜிர் என்றால் தீயவன். எனவே அல் பிர் என்பது ஃபுஜூருக்கு எதிரானது, பாவி அப்படின்றதுக்கு எதிரான சொல்ல என்ன? நல்லவர், சிறந்தவர், உபகாரம் செய்பவர், நன்மை செய்பவர் என்ற அர்த்தத்தில் அது வரும். எனவே அல்லாஹ் தஆலா தன்னை பத்தி சொல்ற நேரத்தில் என்ன சொல்றான்? இன்னஹு ஹுவல் பர்ருர் ரஹீம் என்று சொல்கிறான். அதே மாதிரி இமாம் இப்னுல் அஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவங்க அன்-நிஹாயா ஃபி கரீபில் ஹதீஸ் வல் அஸர் என்ற தன்னுடைய நூல்ல சொல்றாங்க, அல் பிர் என்பது அல் இஹ்சான். அல் பிர்ன்னு சொல்றது என்ன? அல் இஹ்சான். குர்ஆன்ல நிறைய அல்லாஹ் தஆலா இஹ்சானை பத்தி சொல்றான். அந்த வசனத்தை நாங்க பார்ப்போம். இந்த அல் பிர்ருக்கு எதிரான சொல் தான் அல் உகூக்னு சொல்லுவாங்க. அக்க யஉக்கு, உகூக்னா என்னது? உபகாரம் செய்வது. அதற்கு எதிரான சொல் அநியாயம் செய்வது என்று நம்ம அதுக்கு சொல்லலாம். அப்படின்னு சொன்னால் உதாரணமா உகூக்குல் வாலிதைன் நம்ம சொல்றோம். இந்த சொல்லை ஏன் நான் ஆரம்பத்தில் விளக்கப்படுத்துறேன்னா, ஹதீஸ்ல நிறைய இந்த சொல் வரும். அதனால பிர்ருண்டா என்ன, பர்ருண்டா என்ன, உகூண்டா அதை ஒரு அளவுக்கு நீங்க தெரிஞ்சு வச்சா சொல்ல போற விஷயத்தை விளங்குறதுக்கு லேசா இருக்கும். அதுக்கு தான் இந்த சொல் விளக்கத்தை உங்களுக்கு தாரேன். அதாவது அல் உகூக்னு சொன்னா உகூக்குல் வாலிதைன் ஹதீஸ்ல வருது, பெரும்பாவங்களில் உள்ளது பெற்றோர்களுக்கு மாறு செய்வது அல்லது அநியாயம் பண்ணுவது, அவர்களை கைவிடுறது, அவர்களை அந்தரங்கத்தில் விடுறது, அப்படித்தானே? அதாவது ஒரு மனிதர் பெற்றோருக்கு மாறு செய்கிறார் அல்லது தரக்கல் இஹ்சான், அவருக்கு உபகாரம் செய்வதை நிறுத்தி விடுகிறார். இதுக்குத்தான் ஃபஹுவ ஆக் என்று சொல்லுவாங்க. இவர் அநியாயம் செய்கிறார், பெற்றோருக்கு மாறு செய்கிறார் என்று நாம சொல்லுவோம். இதையும் இப்னு அஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, இதா ஆதாஹு, பெற்றோருக்கு ஒருவன் நோவினை செய்தால், வ அஸாஹு, அவனுக்கு பெற்றோர்களுக்கு மாறு செய்தால், அல்லது அதாவது உபகாரத்துக்கு எதிரான எந்த ஒரு விஷயம் செய்தாலும் இதற்கு அல் உகூக் என்று சொல்லப்படும் என்று சொல்றான். அதே மாதிரி பெற்றோர்களை அதாவது சொல்லுவாங்க அனந்தரமாக விட்டு விடுவது, அதாவது அவங்களை ஆதரவு இல்லாமல் விட்டு விடுவது என்பதற்கும் இது சொல்லப்படும். இதுதான் இந்த அல் பிர், அதே மாதிரி அல் உகூக். இந்த ரெண்டு வார்த்தையை நீங்க அடிக்கடி கேள்விப்படுவீங்க. அதாவது பிர்ருல் வாலிதைன் தலைப்பு போடும்போது அரபுலையும் போடுவாங்க, பிர்ருல் வாலிதைன். போன ஒரு கிளாஸ்ல அரபுல போட்டாங்க தஸ்கியத்துன் நஃப்ஸ்னா என்னன்னு. அப்ப இந்த மாதிரி அடிக்கடி நமக்குள்ள புலங்குற வார்த்தைகளை நம்ம கொஞ்சம் என்ன செய்யணும், தெரிஞ்சு வைத்துக் கொள்றது மிகவும் சிறந்ததாகும். ஆகவே பெற்றோர்களுக்கு அல் பிர்ருல் வாலிதைன், உபகாரம் செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். உகூக்குல் வாலிதைன், பெற்றோர்களுக்கு மாறு செய்கிற அந்த நிலைமையிலிருந்து நாம் என்ன செய்யணும், மிகவும் கவனமாக இருக்கணும். சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. நீங்க பாருங்க, அது சம்பந்தமாக நான் ஏராளமான விஷயங்கள் உங்களுக்கு சொல்லி காட்டுவேன். இதுல முதலாவது விஷயம், இந்த பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வதில் முதலாவது முக்கியமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்றால், பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வது என்பது மிகப்பெரிய ஒரு நன்மையாக இருக்கிறது. வெரி இம்பார்ட்டன்ட், மிகவும் முக்கியமாக இஸ்லாம் அதை சொல்லி இருக்கிறது. அல்லாஹ்வை நெருங்குவதற்கான மிகவும் முக்கியமான ஒரு வணக்கமாக அது இருக்கிறது. கடமைகளிலே மிக பிரதானமான ஒரு கடமையாக இருக்கிறது. பெற்றோர்களுக்கு மாறு செய்வது மின் அக்பரில் கபாயிர், பெரும் பாவங்களில் உள்ளதாக இருக்கிறது, மிகப்பெரிய ஒரு குற்றமாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளணும். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல
என்ன சொல்றான்டா, சூரா அன்-நிசால 36வது வசனத்தை நீங்க எடுத்து பாருங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்? வஅபுதுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள், அல்லாஹ்வுக்கு இபாதத் செய்யுங்க, அல்லாஹ்வுடைய அடிமைகளாக நீங்கள் மாறிவிடுங்கள். வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அல்லாஹ்வுடைய விஷயத்தில் எந்த ஒன்றையும் அல்லாஹ்வுக்கு நிகராக இணையாக நீங்கள் ஆக்கிவிட வேண்டாம் சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா சொல்றான், வபில் வாலிதைனி இஹ்சானா, உங்கள் பெற்றோர்கள் தாய் தந்தையர்கள் விஷயத்திலே நல்ல முறையிலே நடந்து கொள்ளுங்கள், பெற்றோர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள். வபில் வாலிதைனி இஹ்சானா, அல் இஹ்சான் என்பது அவர்களுக்கு உபகாரம் செய்வது, நன்மை செய்வது, நலவு செய்வது. அல் பிர் என்பதற்கு அதாவது ஒரே கருத்தை தரக்கூடிய வார்த்தை. அல்லாஹ் சொல்றான், வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள். பெற்றோர்களோட சேர்த்து அல்லாஹ் சொல்றான், வபிதில் குர்பா, உங்களுக்கு நெருங்கிய உறவினர்கள், வல் யதாமா, அனாதைகள், வல் மசாக்கீன், ஏழைகள், வல் ஜாரிதில் குர்பா, உங்களுக்கு அண்டை வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நெருக்கமான உறவினர்கள், வல் ஜாரில் ஜுனுப், அல்லது உங்கள் அண்டை வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் உறவினர்கள் இல்லாமல் இருந்தாலும் அவர்கள், வஸ்ஸாஹிபி பில் ஜம், வழிப்போக்கர்கள், வப்னிஸ் சபீல், வமா மலக்கத் ஐமானுக்கும், உங்களுடைய வழக்கரம் சொந்தமாக்கி கொண்ட அடிமைகள், இவர்களுக்கெல்லாம் நீங்க என்ன செய்யுங்க? உபகாரம் செய்யுங்கள். கடந்த வகுப்புல இதை நான் விளக்கப்படுத்துகிறேன். அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ லா யுஹிப்பு மன் கான முக்தாலன் ஃபகூரா, எவர்கள் கர்வம் கொண்டவர்களாக இருக்கிறார்களோ, எவர்கள் பெருமை அடிக்கிறார்களோ, அல்லாஹ் அவர்களை விரும்ப மாட்டான். பெருமை பெரிய டசன் கணக்கில் கொண்டல்ல, மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்காலு தர்ரன், ஒரு அணுவளவு கொஞ்சமாவது பெருமை இருந்தா, பெருமண்டா என்ன? பத்தருல் ஹக் வகம்துன் நாஸ், உண்மையை மறுக்கிறது, ஏற்றுக்கொள்ளாமைக்கிறது, அடுத்தவர்களை கேவலமா பார்க்கிறது. நான் என்னுடைய கிரேட் என்ன, நான் எவ்வளவு முக்கியமானவன், நான் எவ்வளவு பெரிய ஆள் அப்படின்னு மாதிரி ஒரு எண்ணம் ஷைத்தான் உண்டாக்குவான். லேசா கூட வந்துடப்படாது. எனவே தான் சஹாபாக்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துட்டு. என்ன சந்தேகம் தெரியுமா? ஒரு ஆள் நல்ல உடுப்பு போடணும்னு ஆசைப்படுறாரு, நல்ல செருப்பு போடணும்னு ஆசைப்படுறாரு. இது அப்படி அவர் மற்றவங்களை விட நல்ல ஒரு ஆடை போட்டா நான் கொஞ்சம் பெஸ்ட்னு காட்டுறதுதானே வெளியே, அப்படித்தானே? மற்றவங்களை விட அழகான ஒரு செருப்பணிந்தால் நான் மிகச் சிறந்த கொஞ்சம் அடுத்து, அப்படித்தானே ஒரு எண்ணம் வருமா இல்லையா? சொன்னாங்க, இல்ல, இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜிமால், அல்லாஹ் அழகானவன், அழக விரும்புறான். பெருமை என்பது என்னண்டா, பத்தருல் ஹக், ஹக்க தெரிஞ்சுக்கிட்டே மறுப்பதும் மக்களை கேவலமாக நீங்கள் நினைப்பதுமாகும். இது தனியான ஒரு தலைப்பு. அப்ப இந்த இடத்துல நீங்க இந்த குர்ஆன் வசனத்தை வச்சு நிறைய விஷயங்களை விளங்கலாம். அல்லாஹ் தஆலா ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கிறோம், அல்லாஹ் இந்த உலகத்துல படைச்சதுக்கு வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன், அல்லாஹ்வை வணங்குறது தான், அதுக்கு தானே இந்த உலகத்துல படைச்சான். அல்லாஹ் பாருங்க எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். சாதாரணமா இந்த உலகத்துல மனிதனை படைச்ச நோக்கமே, ஜின்களை படைச்ச நோக்கமே அவர்கள் எல்லாம் அல்லாஹ்வை வணங்கணும். இது அல்லாத படைப்புகள் எல்லாம் அல்லாஹ்வை வணங்கிட்டு தான் இருக்குது. இப்ப நாங்க பார்க்கிறோம், குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், அலம் தர, நபியே நீங்கள் பார்க்கலையா, அன்னல்லாஹ யஸ்ஜுது லஹு மன் ஃபிஸ் ஸமாவாதி வ மன் ஃபில் அர்த், இந்த வானம் பூமியில உள்ளவைகள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு சிரம் பணிகிறது. வஷ்ஷம்சு வல் கமரு வன் நுஜூமு வல் ஜிபாலு வஷ்ஷஜர், சூரியன், சந்திரன், மலைகள், மரங்கள், வத்தவாப், கால்நடைகள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு சிரம் பணிகிறது. அல்லாஹ் சொல்றானா இல்லையா? ஆனா அந்த உலகத்துல மனிதர்களை பொறுத்தவரையும் பெரும்பாலானவர்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யறாங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப இந்த உலகத்துல மனிதனை படைச்சதே அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான். அல்லாஹ் தன்னை வணங்கணும் என்று சொல்ற இடத்துல எதை கொண்டு ஜாயின் பண்றான்? நீங்க அல்லாஹ்வை வணங்குங்க, அவனுக்கு ஷிர்க் வச்சிராதீங்கன்னு சொல்லி போட்டு வபில் வாலிதைனி இஹ்சானான்றான். விளங்குதா? தன்னை வணங்குமாறு சொல்றதோட சேர்த்து பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள் என்று சொல்றான். முக்கியமான ஒரு விஷயம் இது. இந்த வசனம் நம்ம அடிக்கடி ஓதுறோம். அல்லாஹ் தஆலா அந்த மெசேஜை சொல்ற மெத்தட்களையும் கொஞ்சம் பாருங்க. அல்லாஹ் குர்ஆனை ஓதுங்கன்னு சொல்றான், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக். ஆனா அல்லாஹ் பல இடங்கள்ல என்ன சொல்றான்டா, அஃபலா யத்ததப்பரூனல் குர்ஆன்றான்.
குர்ஆனை நீங்க கொஞ்சம் ததப்புர் பண்ணுங்க. சில செய்திகள் அல்லாஹ் சொல்றதை கொஞ்சம் பாருங்க. எப்படி அல்லாஹ் வசனங்களை மாறி மாறி சொல்றான், எப்படி உதாரணங்களை சொல்றான் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப அல்லாஹ் தன்னை வணங்குமாறு சொல்றதோட சேர்த்து வபில் வாலிதைனி இஹ்சானான்றான். பெற்றோர்களோடு நல்ல முறையிலே நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா பெற்றோர்களை மட்டும் சொல்லாமல் நெருங்கிய உறவினர்களையும் அல்லாஹு தஆலா இந்த இடத்துல சேர்த்து சொல்றான். எனவே தன்னை வணங்குமாறு சொல்ற இடத்துல தன்னோடு சேர்த்து அல்லாஹ் பெற்றோர்களை சொல்வது என்பது, பெற்றோர்கள் என்பவர்கள் மிக முக்கியமான ஒரு இடத்தில் இருக்கிறாங்க. அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்கணும் சகோதரர்களே. இந்த தலைப்பை தரும்போது இதுல எந்த பக்கத்தை பேசுறது என்று நானும் ரொம்ப நேரம் யோசிச்சேன். அல்லாஹ் நம்ம பாதுகாக்கணும். எந்த அளவு கொண்டு சொன்னா நாம் அன்றைக்கு கேள்விப்படுறோம், பெற்றோர்கள் விஷயத்துல சில, அதாவது அல்லாஹ் நாடிய நல்ல மக்கள் இருக்கிறாங்க. அவங்க குர்ஆனை படிக்கிறாங்க, ஹதீஸ்களை படிக்கிறாங்க, பெற்றோர்களோடு அழகான முறையில் நடக்கிறாங்க, அன்பாக நடக்கிறாங்க, அவங்களுக்கு உபகாரம் செய்யறாங்க. பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யறதுன்னா என்ன, எப்படி உபகாரம் செய்யறது? இப்போ ஒரு ஆள் சொல்லுவாரு, மௌலவி நான்டா மாசம் மாசம் அவருக்கு 10,000 ரூபாய் நான் வாப்பாக்கு அனுப்பிடுவேன். அவர் நினைக்கிறாரு நான் பெற்றோருக்கு உபகாரம் செய்யறேன். அதுவும் உபகாரம் தான். மாசம் மாசம் அவருக்கு 10,000 ரூபாய் தேவைன்னு கேட்டாரு, எங்க வாப்பாக்கு நான் 10,000 ரூபாய் அனுப்பியாச்சு. இடையில போன் பண்ணினா நான் தான் 10,000 ரூபாய் அனுப்பிட்டு திருப்பி என்ன போன் பண்ணிட்டு இருக்கிறீங்க, உங்க மனுஷனுக்கு வேற வேலை இல்லையா அப்படின்னு நீங்க பேசுனீங்கடா, நீங்க செய்தது உபகாரம் அல்ல. கண்ணியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் இப்ப இந்த இடத்துல நான் உட்கார்ந்து பேசுறேன். இன்னும் ஒரு 10-20 வருஷம் போகும்போது நானும் ஒரு முதுமை அடைவேன். உட்கார்ந்துட்டு நீங்களும் ஒரு முதுமை பருவத்தை அடைவீங்க. இப்ப நாங்க இந்த வெளிநாடுகள்ல நாங்க நிறைய பேர் வாழ்றோம். ஊர்ல நமக்காக சில நேரம் இங்க இருக்கலாம், சில நேரம் ஊர்ல இருக்கலாம். நமக்கு நிறைய தேவைகளும் பிரச்சனைகளும் இருக்கிறது. நாங்க சம்பாதிக்கிறோம். பெரும்பாலான ஆட்கள்கிட்ட நீங்க போய் கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, மகன் படிக்கிறான் அதனாலதான் எனக்கு கொஞ்சம் செலவு, என்ன மக படிக்கிறாங்க, என்ன மக அவங்களுக்கு திருமணம் முடிச்சு கொடுக்கணும், அல்லது எங்களோட மகனுக்கு நான் இது செய்யணும், எனக்கு செலவு அப்படின்ட்டு எந்த அளவுக்கு சொன்னா, எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் கூட சில கம்பெனியில நாங்க வேலை செய்வோம். அந்த கம்பெனியில நாம சில நேரம் அநியாயத்துக்கு உட்படுத்தப்படுவோம், தேவையில்லாத அவமானங்களை சந்திப்போம். சாதாரண ஒரு நம்மளை விட ஒரு குறைஞ்ச தகுதி உள்ளவன் ஒரு பொறுப்புல இருந்துக்கிட்டு நம்மளை என்ன செய்வார், அதிகாரம் பண்ணுவார். சில நேரம் நமக்கு அது ஒரு கஷ்டமாக இருக்கும். ஆனாலும் நாம பொறுக்கிறோம். எதுக்கு தெரியுமா, என் பிள்ளைகளோட வாழ்க்கையை நாம் பார்க்கணும், எவ்வளவு தியாகத்தோட நம்ம வாழ்றோம். என் பிள்ளைய நான் நல்லபடியா வளர்க்கணும், என் பிள்ளைக்கு நான் மார்க்கத்தை கொடுக்கணும், என் பிள்ளைய சமுதாயத்தில் மற்றவங்களை விட ஒரு நல்ல அந்தஸ்துல நான் விடணும். இது எல்லா பெற்றோர்களுடைய ஆசைவா இல்லையா? இதே பெற்றோர்கள், இதே இந்த பிள்ளைகள் நீங்க ஊர்ல வயோதிபமாக இருக்கக்கூடிய நேரத்தில், உங்களுக்கு உதவி தேவைப்படுற நேரத்தில், பலவீனமாக நீங்க ஆகிற நேரத்தில் உங்களை கண்டும் காணாமலும் போனா எவ்வளவு வலிக்கும் யோசிச்சு பாருங்க. நாங்க அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்ற நேரத்தில் இந்த அறுதலுல் உம்ருன்னு சொல்லுவாங்க, வயோதிப பருவம், தள்ளாடுகிற வயசு, அதுலேருந்து ரசூலுல்லாஹ் பாதுகாப்பு கேட்டாங்க. என்ன காரணம்டா, நம் பிறரில் தங்கி வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். துரதிஷ்டவசமாக சில நேரம் சில மனிதர்கள் பிறர்ல தங்கி வாழக்கூடிய ஒரு நிலைமைக்கு வாழ்றாங்க. பெரும்பாலான நேரங்களில் நாங்க பார்க்கிறோம், வயதான காலங்களில் இந்த பெற்றோர்கள் விஷயத்துல பிள்ளைகள் நடக்கிறத பார்த்தா அல்லாஹு தஆலா இந்த வயதாக நேரத்தில் அல்லாஹ் சொல்ல நுனக்கிசுஹு ஃபில் ஹல்க்ன்றான். இப்ப நாங்க படைப்பினுடைய ஆரம்பம் சிறுவர் குழந்தையாக இருந்து வாலிபர்களாக ஒரு 40 வயது அடைஞ்சி பலவிதமான அனுபவங்கள் அடைஞ்சி ஒரு முதிர்ச்சி அடைஞ்சி நாங்க எந்த ஒரு சபையில பேசுறண்டாலும், யாரோட உறவாடுறாலும், எந்த ஒரு விஷயத்தை நாங்க அணுகிறண்டாலும் ஒரு பக்குவமான முறையில நாங்க அணுகி பலவிதமான விஷயங்களை வாழ்க்கையில நாங்க செய்து ஓய்வடைகிற நேரத்தில் நம்முடைய நிலைமையை அல்லாஹ் மாத்துறான். சில நேரம் வயது போற நேரத்தில் சில ஆட்களை நீங்க பார்ப்பீங்க, சின்ன புள்ள மாதிரி பேசுவாங்க. வீட்டில் எங்கட வயசான ஒரு பாட்டி இருப்பாங்க, இல்லாட்டி வயசான ஒரு தாத்தா இருப்பாங்க, இன்னொரு 5-6 வயசுல ஒரு சின்ன புள்ள இருக்கும். அந்த சின்ன புள்ளை என்னத்தை செய்யுமோ அதையே சில நேரம் வயது முதிர்ந்த காலத்தில் செய்யறதை நாங்க பார்ப்போம். அப்ப தாய் தந்தை என்று வார நேரத்தில் சில நேரம் அவங்களோட அந்த பேச்சுக்கள், என்னடா இவ்வளவு வயசுக்கு போறோம், சின்ன புள்ள ஒரு விஷயத்தை செய்யும் போது அது சின்ன புள்ள தானே அப்படின்னு நாங்க பொறுத்து கொள்றோம்.
கொஞ்சம் வயது கூடினவங்க இப்படி நடக்கும்போது இவ்வளவு பெரிய மனுஷன் இப்படி நடக்கலாமா அப்படின்னு நமக்கு என்ன செய்யுது? உள்ளத்துக்குள்ள சில நேரம் வெறுப்பு வரலாம், சில நேரம் வார்த்தைகள் நமக்கு கோபம் வரலாம். அல்லாஹ் தஆலா இந்த இடத்தைத்தான் சொல்றான், உங்களில் தாயோ தந்தையோ அவர்கள் முதுமையை அடைகிற நேரத்தில் அவர்களுக்கு சி என்ற வார்த்தையை கூட சொல்லாதீங்க. என்ன? லா தகுல்லஹுமா உஃபின். அவர்களுக்கு உஃபின்டா என்னது? சீன்னு சொல்றது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களா இல்லையா? அந்த சிலைகளை பார்த்து சொன்னாங்க, உஃபின் லக்கும் வலிம தஅபுதூன மின் தூனில்லாஹ். நீங்களும் அல்லாஹ்வை விட்டு நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வங்களுக்கும் சி என்ற வார்த்தையை பயன்படுத்தினாங்க. அல்லாஹ் சொல்றான், சி என்ற வார்த்தையை கூட நீங்கள் சொல்லாதீர்கள். பெற்றோர்களை பொறுத்த வரையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கொள்ளணும், நம்மட வாழ்க்கையில மிக முக்கியமானவர்கள் நமது பெற்றோர்கள் தான். நம்மளோட கூட இருக்கிற ஒரு நண்பனுக்காக நம்ம நேரத்தை செலவழிக்கிறதுக்கு முன்வாரோம். சில நேரம் நம்ம மனைவிக்காக எத்தனை மனுத்தியாலத்தை வேண்டாலும் ஒதுக்கி நாங்க நம்முடைய நேரங்களை ஒதுக்குறோம். ஆனால் எத்தனையோ சகோதரர்கள் இருக்கிறார்கள், நீங்க உங்க வாப்பா அம்மாவோட பேசி எவ்வளவு காலண்டா, போன மாசம் பேசினதுங்கிறாங்க. பொதுவாக சகோதரர்களே, இந்த வயது போற நேரத்தில் மனிதன் சந்திக்கிற ஆகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? அவன் தன்னுடைய மனசுல உள்ள கஷ்டங்களை தனக்கு நெருக்கமானவர்கள்ட்ட சொல்றதுக்கு ட்ரை பண்ணுவான். பெற்றோர்களை பொறுத்தவரையும் இந்த மனநிலைக்கு தள்ளப்படுவாங்க. என்ன, நல்லா உழைச்சி லட்சக்கணக்காக காசுகளை பார்த்து மற்றவங்களுக்கு கொடுத்து பிள்ளைகளை வளர்த்து பழக்கப்பட்ட பெற்றோர்கள் அவங்க தன் பிள்ளையிட செலவுல நாம தங்கி வாழ்றோம்ன்றது அவங்களுக்கு ஆகப்பெரிய அது வலியாக இருக்கும். மகன்கிட்ட இப்பதானே 10,000 கேட்டோம், இன்னொரு 10,000 தேவைப்படுது, 2வது முறை கேட்கலாமா அப்படின்னு சங்கடத்தோடு இருக்கிற காலப்பகுதியில் எத்தனையோ பெற்றோர்கள் ஒதுக்கப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும் சகோதரர்களே. நமது வாழ்க்கையில நமக்கு ஆக முக்கியமான உறவு யாருன்னு சொன்னால் பெற்றோர்கள் தான் என்பதை நாங்கள் ஒரு நிமிடத்தில் கூட நாங்கள் மறந்துடப்படாது. சில நேரம் வாழ்க்கையில நம்ம யாரை இழந்தாலும் திருப்பி எடுக்கலாம். ஆனா பெற்றோர்களை மட்டும் அவங்க உயிரோட வாழ்ற காலங்கள்ல சில நேரம், இப்ப தாய் தந்தைன்னு 2 பேர் இருக்கிறாங்க. தாயை பொறுத்தவரையும் அவங்க நம்மளோட அன்பாகத்தான் எல்லாத்தையும் அணுகுவாங்க. இப்ப உதாரணமா ஒரு சைக்கிள் ஓட்டி போறோம், ஏதோ தடுமாறி கீழே விழுந்துட்டோம், அல்லது நடக்கும்போது அந்த 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 பிரச்சனைய நம்ம காயத்தோட வாரோம். உம்மா பார்த்து, மகனே வலிக்குதா, மகனே என்ன உடுந்துட்டியா, கை நோவுதா, அங்க நோவுதா, அந்த மாதிரி உங்களோட நடப்பாங்க. இதே விஷயத்த வாப்பா போகும்போது ஒழுங்கா பார்த்து போக தெரியாதா அப்படிம்பாங்க. இந்த 2மே இறக்கம்தான். நம்ம என்ன நினைக்கிறேன்டா, வாப்பா நம்மள இறக்கம் குறவு, உம்மாதான் இறக்கம்னு நினைக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? இப்ப சொல்லுவாங்க, நல்லா தெரியும் தானே சேறு கிடக்குது, கொஞ்சம் பார்த்து போயிருக்கலாம் தானே வாப்பா சொல்லுவார். ஆனா உம்மா என்ன சொல்லுவாங்க, மானே உளுந்துட்டீங்களா, நோவுதா, என்ன சரி தரவா, தண்ணி கொஞ்சம் குடிக்கிறீங்களாம்பாங்க. இப்ப நம்மளோட பார்வையில நமக்கு இறக்கம் யார நினைக்கிறேன்டா, தாய் தான் இறக்கும். உண்மையும் அதுதான், அது மாத்து கருத்து இல்ல. ரசூலுல்லாஹ் தாயத்தான் இறக்கம்டாங்க. ஆனா தந்தை என்பவர் நிறைய பேருக்கு, குறிப்பாக ஒரு கட்டிளமை பருவம்னு சொல்லுவாங்க, இந்த டீனேஜ் வார நேரத்தில் நிறைய பிள்ளைகளோட எதிரி யாருன்னு கேட்டா, வில்லை யாருன்னா வாப்பா தான். இந்த வாப்பா அப்படிம்பாங்க. நிறைய அதுக்கு இன்னும் சில காரணங்களும் இருக்குது. இப்ப நாங்க வெளிநாட்டில் இருக்கிறோம், நிறைய பேர் நம்ம பிள்ளைகள் நிறைய பேர் ஊர்ல இருக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா நாங்க நாட்டில் இருந்தாலே தொழிலுக்கு நாங்க காலையில 6 மணிக்கோ 7 மணிக்கோ போனா இரவு தான் வருவோம். இப்ப உம்மா அந்த பிள்ளைகளோட நெருக்கமா இருப்பாங்க, அவங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க, இறக்கத்தை தான் காட்டுவாங்க. கண்டிக்கிற மாதிரியான விஷயங்களை அவங்க மேக்சிமம் செய்ய மாட்டாங்க, ஒரு சில தாய்மார்களை தவிர. நெல்லு வாப்பா வந்ததுக்கு பிறகு நான் இதை சொல்லி கொடுக்குறேன். வாப்பா கேட்டுக்கிட்ட வரக்குள்ளே என்ன செஞ்சான்னு தெரியுமா அப்படின்னு அவர் என்ன செய்வார், டேய் அப்ப இப்ப அப்படின்னா இவங்களுக்கு பாக்குறாங்க, டே வாப்பாண்டாலே நமக்கு உண்மையிலே தந்தையை பொறுத்தவரையும் அவருடைய ஆளுமை என்னண்டா கண்டிப்பு தான். தந்தை கண்டிச்சு தான் வளர்ப்பாங்க. இப்ப உதாரணமாக உங்க எல்லாருக்குமே ஒரு அனுபவம் இருக்கலாம், சில பெற்றோர்கள் இருப்பாங்க, அவங்க நம்மளோட அணுகிற முறையை பார்த்தா நம்மளோட அவங்க விருப்பம் இல்லாம நடக்கிறாங்களோன்ற மாதிரி இருக்கலாம். ஏன்னா நம்மளோட ஏஜ் அப்படி யோசிக்க வைக்கும். ஏன்னா நாம ஒரு பெற்றோராக பேரண்ட்ஸா மாறி அந்த அனுபவங்களை எல்லாம் பார்த்த பிறகுதான் நம்மளோட வாப்பா நம்மளோட விஷயத்துல எவ்வளவு இரக்கமா நடந்தார்ன்றதை நம்ம புரிஞ்சு கொள்வோம். சில நேரம் அந்த வார்த்தைகள் தடிப்பமாக இருக்கும், ஆனால் ஒரு சந்தர்ப்பம் வரும், நீங்க நோய்வாய்ப்பட்டு கிடக்கும் போது, உங்களுக்கு ஒரு கஷ்டமான நேரம் வரும்போது, அந்த தந்தையுடைய அந்த கண்ணில் இருந்து வார ஒரு சொட்டு தண்ணி இது பாருங்க, இவ்வளவு இரக்கமான ஒரு வாப்பாவை நான் இப்படி ஒரு மோசமாக விளங்கி வச்சுக்கிறேன். அல்லாஹு அக்பர்.
சில தந்தைமார்கள் சும்மா கூப்பிடும் போதே அதற்றமா தான் கூப்பிடுவாங்க. என்ன காரணம் அவங்க பாக்குறாங்க, என்னுடைய புள்ளைய நான் வளர்க்கிற ஒரு புள்ள எங்கும் போய் தலகுனியப்படாது, எங்கும் அவமானப்படக்கூடாது, அந்த புள்ள ரோட்ல நிக்க கூடாது, அந்த புள்ள ஆளுமையம் இல்லாம இழந்துடப்படாது என்ற விஷயத்துல பெற்றோர்களை குறிப்பாக தந்தை கவனம் எடுப்பார். எனவேதான் அல்லாஹு தஆலா தந்தை கணவன்மார்களை சொல்ற நேரத்தில் எப்படி சொல்றான், அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசான்றான். ஆண்களை பொறுத்தவரையும் அவர்கள் பெண்களை நிர்வகிப்பவர்கள், ஏன்னா அவங்க ஆளுமை மிக்கவர்களாக இருப்பாங்க. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த வித்தியாசத்தை நான் ஏன் உங்களுக்கு சொன்னேன்றால், தாயை நாம் எப்படி மதிக்கணுமோ, தாய்க்கு நம்ம எப்படி உபகாரம் செய்யணுமோ, அதே போல தந்தையினுடைய அந்த சுபாவத்தை நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். குறிப்பாக ஆண்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறது ஆளுமை என்கிற அந்த குணத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். எனவே தாய் தந்தை இந்த ரெண்டும் நம்முடைய உபகாரம் செய்வதிலே அல்லாஹு தஆலா முதன்மையாக நமக்கு ஆக்கியிருக்கிறான். எனவே அல்லாஹு தஆலா தன்னை வணங்குமாறு சொல்ற இடத்துல வபில் வாலிதைனி இஹ்சானா என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், தஆலு அத்லு மா ஹர்ரம ரப்புக்கும் அலைக்கும். அல்லாஹு தஆலா உங்களுக்கு உங்களுடைய ரப்பு உங்களுக்கு ஹராமாக்கி இருக்கக்கூடிய விஷயங்களை உங்களுக்கு நான் ஓதி காட்டுகிறேன். அல்லா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, நீங்கள் அல்லாஹ்வுக்கு எந்த ஒன்றையும் இணை வைத்து விடாதீர்கள். வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள். குர்ஆன்ல சூரா அன்ஆம்ல 151ல சொல்றான். இதே மாதிரி அல்லாஹ் வகதா ரப்புக் அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு, உமது ரப்பு உங்களுக்கு விதியாக்கி இருக்கிறான், நீங்கள் அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது. வபில் வாலிதைனி இஹ்சானா, குர்ஆன்ல நிறைய இடங்களில் இது போன்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வது என்பதை அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், மிக முக்கியமாக தன்னோடு இணைத்து சொல்கிறான். அது மாத்திரமல்ல, பெற்றோர்களை பொறுத்தவரையும் இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனுடைய உருவாக்கத்துக்கும் ரப்புல் ஆலமீன் இந்த மனிதர்களை படைக்கிறான். இந்த உலகத்தில் நாம் வருவதற்கு அல்லாஹ் காரணமாக்கி இருப்பது யார்? நமது பெற்றோர்கள். நமது பெற்றோர்கள் இல்லை என்று சொன்னா நாம் இல்லை. அல்லாஹ் பெற்றோர்களைத்தான் இந்த உலகத்தில் நாம வருவதற்கான ஒரு காரணியாக அல்லாஹ் தஆலா ஆக்கி இருக்கிறான். எனவே இந்த உலகத்திலே மனிதனை அல்லாஹ் படைத்திருப்பது போல இந்த மனித பிறப்புக்கு அடிப்படை காரணமாக இருக்கின்ற பெற்றோர்களை பொறுத்தவரையும், அதிலும் குறிப்பாக ஒரு தாய் எவ்வளவு சிரமப்பட்டு ஒரு குழந்தைய இந்த உலகத்தில் அவங்க பெற்றெடுக்கிறாங்க. எவ்வளவு துன்பத்துக்கு அல்லாஹ் சொல்றான், சிரமத்துக்கு மேல சிரமப்படுகிறாள், கஷ்டத்துக்கு மேல கஷ்டப்படுகிறாள், பலவீனத்துக்கு மேல பலவீனம் அடைகிறாள். ஒரு குழந்தை இந்த உலகத்தில் உருவாகி அந்த குழந்தை சின்ன குழந்தையா பிறக்கும் போது அந்த குழந்தைக்கு தன்னுடைய வேலையை அழுவதை தவிர வேற எதுவுமே தெரியாது. பிறந்த உடனே அழு, தன்னை துப்புரவுப்படுத்த தெரியாது, தான் யாருன்றே தெரியாது, இந்த உலகத்தில் எங்க பிறந்தீங்கன்னு தெரியாது, எதுவுமே இல்லாமல் ஒரு குழந்தையாக இருக்கிற நேரத்தில் அந்த குழந்தையை அரவணைச்சி அந்த குழந்தைக்காக தன்னுடைய தூக்கத்தை தியாகம் பண்ணி அந்த குழந்தையை தன்னுடைய கருவுல சுமந்து தன்னுடைய அன்றாட வாழ்க்கையில சாதாரணமான அந்த வாழ்க்கையை இழந்து எல்லாவற்றையும் தியாகம் பண்ணி அந்த குழந்தைய உயிருக்கு மேலாக எந்த அளவுக்கு சொன்னா சகோதரர்களே, ஒரு தாய் தன்னுடைய உயிர் போனா கூட கவலைப்பட மாட்டான், தன் குழந்தைக்கு எதுவும் நடந்துடப்படாதுன்னு நினைப்பான். அண்மையில் 2 நாளைக்கு முன்னுக்கு மீடியாவில் இன்னைக்கு ஹைலைட்டா ஒரு விஷயம் போயிட்டு, ட்ரிப் போறாங்க ஒரு குடும்பம், ஒரு தாய் தன்னுடைய புள்ளை அணைச்ச மாதிரி அப்படியே மரணித்து கிடக்குறாங்க. இப்போ 2 நாளைக்கு முன்னுக்கு மீடியாவில் ரொம்ப ஹைலைட்டா போயிட்டு பார்த்துருப்பீங்க இந்தியாவில். சுப்ஹானல்லாஹ், இதுதான் சகோதரர்களை தாய்ன்றது. தாய்ன்றதைக்கு தானே இது அல்லாஹ் இந்த உலகத்தில் வச்ச மிகப்பெரிய இரக்கம். அந்த அன்பை அந்த பாசத்தை அல்லாஹு தஆலா அதுக்கு நன்றி செலுத்தணும் மனுஷன் எதிர்பார்க்கிறான். எப்படி தனக்கு நன்றி செலுத்தணும் அல்லாஹு தஆலா சொல்றானோ, நன்றி செலுத்துவது என்பது மிக உயர்ந்த குணம். அல்லாஹ் என்ன சொல்றான், வஸைனல் இன்சான பிவாலிதை, பெற்றோர்கள் விஷயத்திலே நாங்கள் மனிதனுக்கு உபதேசம் செய்திருக்கிறோம். ஹமலத்துஹு உம்முஹு வஹ்னன் அலா வஹ்ன், அவருடைய அந்த தாயார் பலவீனத்துக்கு மேல் பலவீனப்பட்டு அந்த குழந்தையை சுமக்கிறார். வஃபிசாலுஹு ஃபி ஆமைன், 2 வருடங்கள் பால்குடி கொடுக்கிறாள். அல்லாஹ் சொல்றான், அனிஷ்குர் லீ வலி வாலிதை, எனக்கும்
உங்களுடைய 2 பெற்றோர்களுக்கும் நீங்கள் என்ன செய்யுங்கள், நன்றி செலுத்துங்கள். அல்லாஹ் சொல்றான், எனக்கு நன்றி செலுத்துங்கள். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். அல்லாஹ் தனக்கு நன்றி எப்படி அல்லாஹ் தன்னை வணங்குவதோடு சேர்த்து பெற்றோர்களுக்கு உபகாரம் சொல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா தன்னுடைய இபாதத்தையும் பெற்றோர்களுடைய இஹ்சானையும் ஒன்று சேர்த்தான். இந்த இடத்துல எனக்கும் நீங்கள் நன்றி செலுத்துங்கள், உங்கள் பெற்றோர்களுக்கும் நன்றி செலுத்துங்கள்ன்றான். அல்லாஹு தஆலா சும்மா சொல்லல, எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. அவங்களுக்கு ஒழுங்கா சாப்பிடலுமா? தன்னுடைய கருவிலே குழந்தையை சுமந்து விட்டால் ஒரு தாய், அவள் தனக்கு சுவையான ஒரு சாப்பாட்டை சாப்பிட முடியாது, நிம்மதியாக அவளால் தூங்க முடியாது. ஒரு 2 கிலோவை நீங்க வயிற்றுல கட்டிட்டு ஒரு கிழமைக்கு சுத்துங்க பார்ப்போம். எவ்வளவு சிரமத்துக்கு மேல சிரமப்படுகிறாள், தூக்கத்தை இழக்கிறாள், துன்பப்படுகிறாள், உங்களுக்காக அவதிப்படுறாள். இவ்வளவு பெற்று உங்களை கஷ்டப்பட்டு பலவீனத்துக்கு மேல் பலவீனம் அடைஞ்சி இந்த உலகத்துல உங்களை உருவாக்கின ஒரு ஜீவனுடைய விஷயத்துல நீங்க கவனிக்காம அவங்கள அனாதை மடுவத்தில் நீங்க கொண்டு விடலாமா? உங்களுடைய மனைவி சொல்றாங்கிறதுக்காக வேண்டிய உங்களோட தாயை நீங்க நடுத்துறல விடலாமா? அல்லாஹு தஆலா அனைவருக்கும் நியாயம் சொல்றான். அதுக்காக தாய் தகப்பன் உங்களுடைய மனைவிக்கு எதிராக அநியாயம் பண்ணினா நீங்க சப்போர்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்ல வரல, அப்படி அல்ல. தங்கள் தாய் தகப்பன் என்றது ஆகப்பெரிய ஒரு சொத்து. மனைவியை விட பிள்ளைகளை விட அல்லாஹு தஆலா தன்னோடு இணைச்சு பேசுறான், நீங்க நன்றியோடு இருங்கள். சில நேரங்கள்ல அல்லாஹ் நாடிய நல்ல மக்கள் இருக்கிறாங்க, எல்லாரும் அப்படி அல்ல. சில வீடுகள்ல தாய் தகப்பனை கவனிக்க முடியாமல் ஒரு ஆணுக்கும் அது நடக்கும், பெண்ணுக்கும் நடக்கும். நல்ல விலை கொள்ளும். அல்லாஹு தஆலா சொல்றான், தஆவனு அலல் பிர்ரி வத்தக்வான்றான். பிர்ரு நன்மை உபகாரம் செய்வதற்கும் தக்வா இறையச்சத்துக்கும் நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருங்கள். அல்லாஹ் சொல்றான், தாய் தகப்பனுக்கு செய்யறதான் ஆகப்பெரிய பிர்ரு. ஒரு கணவர் தன்னுடைய தாய் தகப்பனை நல்ல முறையில் கவனிக்கிறார். மனைவி பார்க்கறாங்க, என்ன இது இப்படியே அங்க கொண்டு கொடுத்தா நம்ம என்னத்தை சாப்பிட்றது, நமக்கு ஒன்றும் இல்லையா? வாயை திறக்கப்படாது. ஏன்? தாய் தகப்பனை பொறுத்தவரையும் இந்த உலகத்தில் அவங்க தான் முதலாவது உறவு. மனைவி இல்லாம போனா கூட தாய் தகப்பனை யாரும் இழந்து விடக்கூடாது. அப்ப தாயையும் தந்தைக்கும் உபகாரம் செய்கிற விஷயத்தில் ஒரு மனைவி ஒரு கணவனுக்கு என்ன செய்யணும்? ஒத்தாசையாக இருக்கணும். ஒரு மனைவி அதே மாதிரி ஒரு கணவர் தன்னுடைய மனைவி பாப்பா அம்மாவை உபகாரம் செய்யறாங்க, நோய்வாய்ப்படும் போது அவங்கள போய் நலம் விசாரிக்கிறாங்க, அவங்களுக்குரிய பணிவிடைகளை செய்யறாங்க. ஒரு கணவன் அதுக்கு ஒத்தாசையாக இருக்கணும். அல்லாஹ் சொல்றான், தஆவனு அலல் பிர்ன்றான். நன்மை செய்யற உபகாரம் செய்யற விஷயத்துல பிர்ருல் வாலிதைனுக்கு நீங்க ஹெல்ப் ஆயிருங்க. அல்லாஹு தஆலா இதை பொதுவாகவே சொல்கிறான். எனவே தாய் தகப்பன் விஷயத்துல நன்றியுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை பார்க்கிறோம். அப்ப முதலாவது அல்லாஹ்வை தன்னை வணங்குறதோட தாய் தகப்பனுக்கு உபகாரம் செய்வதை சேர்த்து பேசுகிறான். தனக்கு நன்றி செலுத்துமாறு சொல்ற இடத்துல தாய் தகப்பனுக்கு நன்றி செலுத்துமாறு சொல்கிறான். எவ்வளவு முக்கியமான விஷயம்ன்றதை நாங்க புரிஞ்சு கொள்ளலாம். இரண்டாவது விஷயம் என்னென்றால், இந்த தாய் தந்தையருக்கு உபகாரம் செய்வது ஜிஹாதை விட சில போது அதற்கு அந்தஸ்து கூட இருக்கு. இந்த உலகத்தில் மிக மிக அல்லாஹ்வுக்கு விருப்பமான செயல்கள் அல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ். அந்த அல் ஜிஹாதில் அந்த மர்த்தபான்னு சொல்லுவோமே, அந்த ஸ்தானம் தாய் தகப்பனுக்கு புறவுதான். அது இமாம்கள் சொல்றாங்க, இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க அந்த கருத்தை. அதாவது ஜிஹாதி என்பது பல போது ஒவ்வொருத்தருக்கும் அது என்னது? ஃபர்து ஐன் அல்ல, எல்லாரும் செய்யணும் அல்ல. ஒரு அமீர் கட்டளை நீங்க வரத்தான் வேணும்னா அவருக்கு கடமையாயிரும். அது இல்லாம பொதுவாக ஜிஹாதி என்பது ஒரு சாரார் அந்த வேலையை செஞ்சிட்டாங்கன்னா மற்றவங்க குத்தவாளிகள் அல்ல. பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வது ஒவ்வொருவருக்கும் ஃபர்து ஐன். வழங்குற வித்தியாசம். ஜிஹாத்ன்றது இஸ்லாமிய கவர்மெண்ட் இருந்தா ஜிஹாதுக்கு கூப்பிடுவாங்க தேவைப்படும் போது. அதுக்காக சும்மா ஜிஹாதுன்னு போர்வையில் கலகம் பண்ண கவர்மெண்ட் தான் அதை சொல்லுவாங்க, அவங்களுக்கு கீழே தான் அது நடக்கும். ஏன்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதாவது அல் இமாமு ஜுன்னத்துன் யுகாத்தலு மின் வராஇஹின்னாங்க. ஒரு இமாம் தான் கேடயமா இருப்பார். சும்மா வாங்க ஜிஹாத் செய்யணும் 10 பேர் சேர்ந்துக்கிட்டு எல்லாம் செய்யல. இது தனியான அஹ்காமுல் ஜிஹாத் சம்பந்தம் படிக்கலாம். ஜிஹாத் என்பது ஒவ்வொருவருக்குமான கடமை அல்ல, அது யார் அந்த தேவைக்குரியவர்களோ அவங்க. ஆனா தாய் தகப்பனுடையது ஒவ்வொருவருக்குமான கட்டாய கடமையாக இருக்கிறது அப்படின்றத பார்க்கிறோம். ஒரு புகாரில 3004வது இலக்கத்தில் ஒரு செய்தி வருது. ஒரு மனிதர் வருகிறார், ஃபஸ்தஅதனஹு ஃபில் ஜிஹாத். ஜிஹாதுக்காக ரசூலுல்லாஹ்விடத்தில் அனுமதி கேட்கிறார். ஃபகால அஹய்யுன் வாலிதாக், உங்களோட தாய் தந்தையர்கள் உயிரோடு இருக்கிறாங்களான்னு கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, உன் தாயும் தகப்பனும் உயிரோடு இருக்கிறாங்களா? கால நஅம், சொன்னாங்க. ஃபஃபீஹிமா ஃபஜாஹிதுன்னா, அப்படியா இருந்தா
நீ இந்த ஜிஹாத் தேவையில்லை, அவர்களுடைய விஷயத்துல நீ உபகாரம் செய், அவர்களுடைய விஷயத்துல நீ உழை, அவர்களுடைய விஷயத்துல நீ உடைய போராட்டத்தை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, ஃபஃபீஹிமா ஃபஜாஹிதுனா என்னடா, ஐ இன் கான லக அபவானி ஃபப்லுக் ஜஹதக ஃபீ பிர்ரிஹிமா வல் இஹ்சான். அவர்களுடைய விஷயத்துல நன்மை செய்வதிலும் அவர்களுக்கு உபகாரம் செய்கிற விஷயத்திலும் நீ அதிகமாக செய், அதுதான் நீ செய்யற ஜிஹாது என்று இந்த ஹதீஸுக்கு விளக்கமாக சொல்கிறார்கள். எனவே ரசூலுல்லாஹ் ஜிஹாது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம், அந்த ஒரு முக்கியமான ஒரு இபாதத்தை விட ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களோட வாப்பா அல்லது உம்மா உயிரோடு இருக்கிறாங்களா, அவர்கள் விஷயத்துல நீ அதிகமாக முயற்சி செய் என்று சொல்கிறார்கள். இதுவும் தாய் தந்தையர்களுடைய விஷயம் எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கான ஒரு செய்தியாக இருக்கிறது. அப்ப தாய் தகப்பனுடைய விஷயத்துல நாம் நம்ம அளவு கடந்த முயற்சி செய்யணும். எப்படி ஜிஹாத் எவ்வளவு கஷ்டமான வேலை, உயிரை கொடுக்கிற அளவுக்கு போராடணுமா இல்லையா? அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உன் தாய் தகப்பனுக்கு நீ நலவு நாடு, அவர்களுக்கு நீ உபகாரம் செய், இது உனக்கு ஒரு ஜிஹாதாக இருக்கிறதுன்னு சொல்றாங்க. மூன்றாவது விஷயம் என்னன்னு சொன்னா, அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஏராளமான அமல்கள் இருக்கிறது. நிறைய இபாதத்துகள் அல்லாஹ் விரும்புறான். நம்ம பார்த்துக்கிறோம், ஃபர்தான கடமைகளை செய்யும் போது அல்லாஹ் ஒரு அடியான விரும்புறான். அந்த ஃபர்தான விஷயங்கள் தான் அல்லாஹ்வுக்கு விருப்பமாக இருக்கிறதுன்னு நம்ம படிச்சோம். அப்ப இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சஹீஹ் புகாரில வருகிறது, ஒரு நபித்தோழர் வருகிறார், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் சொல்றாங்க ரலியல்லாஹு அன்ஹு, சஅல்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ரசூலுல்லாஹ்விடத்தில் கேட்டேன், யா ரசூலல்லாஹ் அய்யுல் அமல் அஃதல், அமல்களிலே மிகச் சிறந்தது எது என்று நான் கேட்டேன். மிகச் சிறந்த செயல் எது அப்படின்னு சொன்னேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அஸ்ஸலாத்து அலா மீகாத்திஹா, தொழுகையை அதற்குரிய நேரத்தில் தொழுகிறது, தொழுகையை அதற்குரிய நேரத்தில் தொழுகிறது. பிரயாணிகளாக இருந்தால் ஜம்மு கசர் இருக்குது, பிரயாணத்தில் அல்லாஹ் சலுகை வழங்கியிருக்கிறான். சில போது நோயாளிகளுக்கு அல்லாஹு தஆலா சில சலுகை வழங்கியிருக்கிறான். அல்லது ஒரு ஆள் தூங்கிட்டார்டா, அவர் தூங்கி எழும்புற அந்த ஒரு தன்னை அறியாமலே சில நேரம் தூங்கிட்டார், அதுக்காக திட்டமிட்டு பிளான் பண்ணி தூங்குறதல்ல, அப்படி எதேர்ச்சியாக நடந்தா அதுக்கு அல்லாஹ் சலுகை வழங்குறான். சில நேரங்களில் இந்த பெண்களில் இரத்தப்போக்குள்ளவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு தொடர்ந்து அந்த இரத்தப்போக்கு இருக்கும், மாதவிடாயை தாண்டி இரத்தப்போக்கு, அவங்களுக்கு என்னது சில நேரங்களில் தொழுகையினுடைய உதாரணமா லுஹரையும் அசரையும், லுஹருடைய கடைசி நேரத்தில் லுஹரையும், அசருடைய ஆரம்ப நேரத்தில் அசரையும், அது ஒரு ஜம்மு தான், ஆனா 2 நேரத்தில் செய்யப்படும். இந்த மாதிரியான சலுகைகளை தவிர தொழுகை என்பது நேரம் குறிக்கப்பட்டு இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான், தொழுகை என்பது நேரம் குறிக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்றான். அப்ப தொழுகையை உரிய நேரத்துக்கு நிறைவேற்றுவது என்பது அல்லாஹ்வுக்கு மிகச்சிறந்த ஒரு அமலாக இருக்கிறது. கேட்கிறாங்க, சும்மா ஐயன்றாங்க, பிறகு என்னன்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பிர்ருல் வாலிதைன், பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வது. தொழுகைக்கு அடுத்ததாக, தொழுகை என்பது யாரும் விடையில்லாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தொழுகையை விட்டவன் காஃபிராகி விட்டான். இந்த குஃபர் என்னன்றதுல இமாம்களுக்கு மத்தியில கருத்து முரண்பாடிக்கு. நவீன கால அறிஞர்கள், குறிப்பா பின்பாஸ் ரஹிமஹுல்லா போன்றவங்க எல்லாம் சொல்றாங்க, அந்த குஃபர் என்பது நிரந்தர நரகத்துக்கு கொண்டு போன்றாங்க. இமாம் அல்பானி போன்ற ரஹிமஹுல்லா போன்றவங்க சொல்றாங்க, இல்ல, அந்த குஃபர் குஃபர் அமலி, அமலை விடுவதனால் வரக்கூடியது, அல்லாஹ் நாடினால் என்றைக்காவது நரகத்திலிருந்து வெளியாகலாம். இது கருத்து முரண்பாடு இருந்தாலும் அது குஃபர், தொழுகையை விடுவது. அப்ப அவ்வளவு முக்கியமான ஒரு இபாதத்துக்கு பிறகு 2வது சும்மா ஐயின் கேட்கிறாங்க, பிறகு என்ன, பிர்ருல் வாலிதைன், பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வது. எவ்வளவு இம்பார்ட்டன்டான விஷயம் சகோதரர்களே. சில நேரங்களில் நம்மில் அதிகமானவர்கள் இதில் அலட்சியம் பண்றோம். நாம நினைக்கிற உபகாரம்னா காசு கொடுக்குறோம், மாசம் மாசம் நாங்க பணத்தை அனுப்பிடுறோம், அல்லது மாசம் மாசம் அவங்களுக்கு மருத்துவம் பார்க்கிறோம், அல்லது நாங்க எங்க வீட்டில் வச்சு அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறோம், பெருநாள் வந்தா நாங்க ஆடைகள் வாங்கி கொடுக்கிறோம். இவ்வளவுதான் அல்ல, பெற்றோர்களை எந்த வகையிலையும் நாங்க நோவினப்படுத்த கூடாது. இப்ப சில நேரம் நாங்க பணம் கொடுத்திருக்கலாம், அல்லது அவங்களுக்கான உணவு வசதிகளை நாங்க செஞ்சு கொடுத்திருக்கலாம், அல்லது அவங்களுக்கான தங்குறதுக்கான வசதிகளை நாங்க செஞ்சு கொடுத்திருக்கலாம். அவ்வளவுதான் அவங்கள்ட்ட தேவை. இப்ப நாங்க இருக்கிறோம், நமக்கு சாப்பாடு மட்டும் கிடைச்சா போதுமா, காசு மட்டும் கிடைச்சா போதுமா? நமக்கு நம்மட கஷ்டங்களை, நம்மட துன்பமான நேரங்கள்ல நம்மட பிரச்சனைகளை நாம பிறரோட நம்ம ஷேர் பண்ணி கொள்றதுக்கு, நம்மட கஷ்டங்களை அடுத்தவங்ககிட்ட சொல்லி ஆறுதல் பெறறதுக்கு ஒரு நல்ல ஆறுதலான நல்ல நட்பு நமக்கு தேவை இல்லையா? நிறைய பேரண்ட்ஸ் இதை எதிர்பார்க்கிறாங்க. ஆனா ஒரு முறைக்கு 2வது முறை
ஒரு பேரண்ட்ஸ் நம்மகிட்ட ஒரு விஷயத்தை கேட்டுட்டா உங்களுக்கு எத்தனை முறை சொல்றேன், உங்களுக்கு புரியலையா? உங்களுக்கு காயப்படுத்தின சகோதரர்களே, பெற்றோர்களை பொறுத்தவரையும் அது இந்த உலகத்தில் அந்த உறவை இழந்தாதான் சகோதரர்களை அருமை தெரியும். தந்தை நம்மளோட இருந்து நம்மளை அவர் கண்டிச்சு நம்ம பிளவுற நேரங்கள் எல்லாம் அந்த பிழைய நமக்கு தட்டி கேட்டு நீ இப்படி செய்யாத இப்படி செய்யாத இப்படி செய்யாத என்று சொல்லும் போதெல்லாம் நமக்கு எவ்வளவு வெறுப்பாக அது இருந்தது. ஆனால் அந்த தந்தையை இழந்த பிறகுதான் என் வாப்பா எனக்கு ஏன் இப்படியெல்லாம் உபதேசம் பண்ணினார் தெரியுமா, இதுதான் காரணம் என்பதை நமது அனுபவங்கள் சில நேரம் சொல்லித்தருது சகோதரர்களே. உண்மையான ஒரு புள்ள எப்படி இருக்கணும் தெரியுமா, அதுக்கு ஒரு பெரிய ஒரு எக்ஸாம்பிள் தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லக்கத் கான லக்கும் ஃபீ இப்ராஹிம் வல்லதீன மஅஹு உஸ்வத்துன் ஹஸனான்றான். இப்ராஹிம் இடத்துல உங்களுக்கு பெரிய ஒரு முன்மாதிரி இருக்குது. இப்ராஹிமோடு இருந்தவங்ககிட்ட அல்லாஹ் சொல்றான் முன்மாதிரி இருக்குது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் ஒரு கனவுல என்ன சொல்றான், தன்னுடைய புள்ளையை அறுக்க சொல்றான். சரிதானே? அப்ப அவங்க போய் தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்ககிட்ட சொல்றாங்க, யா புனைய, என்னுடைய அருமை மகனே, இன்னி அராஃபில் மனாமி அன்னி அஸ்பஹுக், நான் கனவு கண்டேன் உன்னை அறுக்க சொல்லி அல்லாஹ் சொல்றான். ஒரு நல்ல புள்ள எப்படி இருக்கின்றதுக்கு இதுல தான் நமக்கு பெரிய ஒரு உதாரணம் இருக்கு. அந்த புள்ள என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா, இது சின்ன விஷயம் அல்ல, உன்னை ட்ரிப்பு கூட்டி போக சொன்ன மாதிரியோ இல்லாட்டி உனக்கு சாப்பாடு வாங்கி தர சொன்ன மாதிரியோ இல்லாட்டி வேற வேற விஷயம் அல்ல, அல்லது கத்தனா செய்யற விஷயமோ அந்த மாதிரி அல்ல. எது அறுக்கிறது உலகத்திலே இருந்து நீ க்ளோஸ், எவ்வளவு முக்கியமான விஷயம். அந்த புள்ள என்ன சொல்லிச்சுது, யா அபதி, என்னுடைய அருமை தந்தையே, இஃப் அல் மா துமர், அல்லாஹ் சொன்னதுக்கு அப்புறம் மறுபடியும் என்கிட்ட வந்து கேட்குறீங்க, அல்லாஹ் சொன்னதை நீங்க செய்யுங்களேன், அல்லாஹ் சொன்னதை நாங்க செய்யுங்களேன். அதுல பெருமை அடிச்சாங்களா? இல்லை. சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன், நான் பொறுமையான ஒருத்தனாக இருக்கிறதை நீங்க பார்ப்பீங்கன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். இதுதான் சகோதரிகளை பெற்றோர்களோட நம்ம எப்படி நடந்து கொள்ளணும். வாப்பா நம்மளை அதற்றாரா, திருப்பி அதே மெத்தடுக்கு என்ன இது உனக்கு மட்டும் தானே வாயிருக்கு எனக்கு இல்லையா அந்த மாதிரி சில ஆட்கள் பேசினா, அவங்கள நோவினைப்படுத்தினா, உங்களுக்காக எவ்வளவு சிரமப்பட்டாங்க, எத்தனை இடத்துல உங்களுக்காக அவமானப்பட்டாங்க, எத்தனை இடத்துல அவங்களோட இளமை உங்களுக்காக வெளிநாடுகளில் தொலைச்சாங்க, எத்தனை இடத்துல அடிமைகளை போல வேலை செஞ்சாங்க, எத்தனை இடத்துல மிருகங்களை போல அவங்க வழிநடத்தப்பட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த தியாகிக்கு அல்லாஹ் சொல்றான், எனக்கு நீ நன்றி செலுத்துற மாதிரி உன்னோட பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்துன்னு ரப்பு சொன்னானா இல்லையா? அந்த வாப்பாவோட நாம இப்படி பேசலாமா, அந்த உம்மாவோட நாம இப்படி பேசலாமா? அவங்களுக்கு அடிக்கடி 2 மாசத்துக்கு நான் தான் காசு அனுப்பிக்கிட்டு தான் இருக்கிறேன், அவங்களுக்கு என்ன பிரச்சனை இல்ல. எந்த ஒரு பெற்றோரா இருந்தாலும் நீங்கள் ஒரு தந்தையினுடைய அந்தஸ்தை நீங்க அடைஞ்சா விளங்கும், அல்லது ஒரு தாயுடைய அந்தஸ்தை நீங்க தெரிஞ்சா விளங்கும். மகனே, காசெல்லாம் வேணாம் வாப்பா, ஒரு கொஞ்ச நேரம் இருந்து பேசிட்டு போவாப்பா. அதாவது சில நேரம் அவங்க சொல்ற விஷயங்கள் அவங்களோட மன ஆறுதலுக்கு அது சரி, ஆனா நமக்கு பிழை அடிக்கலாம். இதெல்லாம் போய் பெருசா எடுக்கிறாங்களேன்னு நீங்க நினைப்பீங்க. உங்களோட ஏஜுக்கு நீங்க பெருசா எடுக்க மாட்டீங்க தான். அவங்க இருக்கிற அந்த தனிமை சில நேரம் நம்மளோட மனைவியோட கொண்டு அவங்கள வச்சிருப்போம். ஆனா உண்மையிலேயே மனைவி நல்லா தான் பாக்குறாங்க, அதுல எல்லாம் ஒரு புலை இல்லை, நல்லா பாக்குறாங்க தான். ஆனாலும் அவங்களுக்கு ஒரு மன உளைச்சல், நம்ம புள்ள கூட இல்லையே, நம்மட கஷ்டங்களை எப்படி இன்னொரு புள்ளைகிட்ட என்னதான் நெருக்கமா இருந்தாலும் சிலைய சொல்ல மாட்டாங்க. சரி, மகனுக்கிட்ட போய் கொஞ்ச நேரம் பேசிட்டு, சகோதரர்களே, நீங்க ஒரு 10,000 ரூபாய் காசு கொடுக்கறத விட 10 நிமிஷம் அவங்களோட பேசுறத 10,000 விட மதிப்பாங்க தாய்மார்கள், சில தந்தைமார்கள். அவங்களோட மன உளைச்சல்களை உங்கள்கிட்ட பகிரணும். உங்களோட பெற்றோர்கள் சில நேரம் உங்க குழந்தைகளை இரக்கமா பாக்குறாங்க, பேர பிள்ளைகளை இறக்கமா கொஞ்சுறாங்க, பேர பிள்ளைகளை தூக்கி வச்சுக்கிறாங்க, இறக்க வச்சுக்கிறாங்க. அது எதுக்கு தெரியுமா? உங்களுக்கிட்ட அது செய்ய முடியாதுன்றதுக்காக அவங்களோட புள்ளிட்டு அதை காட்டுறாங்க. இதுதான் சகோதரர்களை பெற்றோர்கள். எனவே தான் அல்லாஹு தஆலா சொல்றான், பெற்றோர்களோடு நீங்கள் நன்றியோடு நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்றான். 4வது ஒரு விஷயம் இருக்கிறது என்னன்னா, இதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஐயுல் அமாலி, நிறைய எனக்கு அல்லாஹ்விடத்தில் மிக விருப்பத்துக்குரிய விஷயம் என்ன? தொழுகை, அது நேரத்துக்கு தொழுவது, பிர்ருல் வாலிதைன். இந்த இடத்துல சும்மா என்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அதாவது அரபுல ஹர்ஃப் அத்துஃப்னு சொல்லுவாங்க. அத்துஃப்னு சொன்னா ஒன்றோடு ஒன்று இணைக்கிறதுக்கு ஒரு அரபுல ஒரு சொல்லிக்குது. உதாரணமா வாவுக்கு சொல்லுவாங்க, எண்டுன்னு சொல்லுவோமே, எண்டுக்கு வாவ் வழங்குதா. உதாரணமா நம்ம சொல்லுவோமே, அன அகல்து ஹுபுஸன் வ தஜாஜன், நான் ரொட்டியும் கோழியும் சாப்பிட்டேன்றதுக்கு அந்த எண்டுக்கு வாவை யூஸ் பண்ணுவாங்க. இது இந்த வாவை யூஸ் பண்ணினா இது ஒரு தர்த்தீப் அல்ல. தர்த்தீப்னா முதலாவது என்ன ரெண்டாவது என்னன்றதை காட்டாது, ரெண்டும் செஞ்சாண்ட அர்த்தம்.
உதாரணமா குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்றான் வஸ்ஜுது வர்கான்றான். நீங்க சுஜூது செய்யுங்கள், ருக்கு செய்யுங்கள். முதல்ல எதை செய்யணும்? சுஜூதா ருக்குவா? ருக்கு. அல்லாஹ் முதல்ல என்ன சொல்லிக்கணும்? முதலாவது ருக்கு, ரெண்டாவது சுஜூத் சொல்லிக்கணும். வஸ்ஜுது வர்கா. எனவே சொல்லுவாங்க இது தர்த்தீப காட்டுறதுக்கு வந்ததல்ல, ரெண்டு வேலையும் செய்யணும்னு தான் சொல்லுது. அப்ப இது தர்த்தீப் இல்ல. இந்த இடத்துல சும்மேண்டு யூஸ் பண்ண என்ன அர்த்தம் தெரியுமா? ஒன்றுக்கு புறவு இன்னொன்று அர்த்தம். தொழுகைக்கு புறவு பெற்றோர்களை பார்க்கிறது, அந்த அந்த ஓர்டர் இது முக்கியத்துவம், அதுக்கு புறவு அடுத்த முக்கியத்துவம் அர்த்தத்தை காட்டும். புரியுதா உங்களுக்கு வித்தியாசம்? அப்ப இந்த இடத்துல சும்மா ஐன்னு கேட்கிறாங்க. பிறகு என்ன? பிறகு என்ன? பெற்றோர்களோட விஷயம். அப்ப தொழுகைக்கு அடுத்ததாக ரசூலுல்லாஹ் நிறைய இடங்கள்ல ஐயுல் அமாலி அக்ரபு இலல் ஜன்னா, அதாவது சொர்க்கத்துக்குள்ள நெருக்கி வைக்கிற வேலை என்ன எனக்கு சொல்லித்தாங்கன்னு கேட்கிறாங்க. எப்படி சொர்க்கத்துக்குள்ள என்ன நெருக்கி வைக்கிற வேலை? அஸ்ஸலாத்து அலா மவாகீத்திஹா, தொழுகையை உரிய நேரத்துக்கு செலவழிக்கிறது. ஒமாதாய, அதுக்கு பிறகு என்னன்னு கேட்கிறாங்க? பிர்ருல் வாலிதைன். இந்த பிர்ருல் வாலிதைன் என்ன செய்யுமா? நீங்க தாய் தகப்பனோடு அன்பாக பாசத்தோடு அவர்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை அவங்க எதை ஆசைப்படுறாங்கன்னு நீங்க யோசிங்க. உங்களோட காசை விட அவங்களுக்கு வேற ஒரு தேவை இருக்குது. ஆனா காசை கொடுத்தது மட்டுமல்ல, ரெண்டாவது முறை அவங்க உங்களுக்கு பேச முற்படும் போது நீங்க அவங்கள எரிஞ்சு உழுவுறீங்க. போன மாசம் தானே உங்களுக்கு காசு அனுப்பினேன், நான் எல்லாம் தானே தந்திக்கிறேன், மறுபடியும் என்னோட நீங்க இப்படி பண்றீங்க அப்படின்னு நீங்க கேட்காதீங்க. சொல்லு, பெற்றோர்கள் உங்களோட எத்தனை முறை பேசினாலும், அவங்க எந்த சந்தர்ப்பத்தில் உங்களோட அன்பை எதிர்பார்த்தாலும், ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, அல்லாஹ்விடத்தில் துஆ செய்றே. எப்படி? ரப்பிர்ஹம்ஹுமா, யா அல்லாஹ் என்னுடைய ரப்பே இவங்க ரெண்டு பேருக்கு, என் தாய்க்கும் தந்தைக்கும் இரக்கம் காட்டி, இர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, நாம் சின்னதாக இருந்த நேரத்தில் எங்களை நாங்க துப்புரவுப்படுத்த முடியாம, நாங்க இன்னொரு ஆள் தூக்க வேண்டிய ஒரு நேரத்தில் இன்னொரு ஆள் எங்களுக்கு பணிவிட செய்யற ஒரு சிறுவராக இருந்த போது எங்களை அன்பு காட்டியது போன்று யா அல்லாஹ் எத்தனை பேர் நாங்க டெய்லி ஓதுறோம். நம்ம தாய் தகப்பு நிறைய பேருக்கு மௌத்தாக இருக்கலாம் அல்லது உயிரோடு இருக்கலாம். மௌத்தா போன நம்ம எப்போ அந்த பெற்றோருக்காக நம்ம தொழுது போட்டு அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ் என்னையும் என் பெற்றோரையும் சொர்க்கத்தில் நீ ஒன்று சேர்த்துருவாயாக அல்லாஹ், யா அல்லாஹ் என்னையும் என் பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ், யா அல்லாஹ் அவங்களை இரக்கம் காட்டியா அல்லாஹ், அல்லாஹ் அவங்களோட வேதனைகளை அவங்களை காப்பாத்தியா அல்லாஹ். நம்ம எத்தனை பேர் கேட்டிக்கிறோம்? சுப்ஹானல்லாஹ். நினைவு வார ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதா மாத்தல் இன்சானு இன்கதஅ அன்ஹு அமலு இல்லா மின் ஸலாஸ், ஒரு மனிதன் மௌத்தாகிட்டா மூன்று விஷயங்களை தவிர மற்றதெல்லாம் துண்டிக்கப்படும். அமலுன் சாலிஹுன், அதாவது சதகத்துன் ஜாரியா, அதாவது நிலையான தர்மமாகும். அதுல ஒண்ணு சொன்னாங்க என்ன? அவ்வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு, தனக்காக பிரார்த்திக்கக்கூடிய ஒரு குழந்தைன்னாங்க. நம்ம எத்தனை முறை நம்முடைய பெற்றோர்கள் மௌத்தாகினவங்களுக்காக நம்ம பிரார்த்திக்கிறோம், அவங்களுக்காக இஸ்திக்பார் செய்கிறோம். எனவே பிர்ருல் வாலிதைன் என்பது அவங்க உயிரோடு இருக்கும் போதும் அவர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும், மௌத்தாகிக்க பிறகு அவங்க கடன் பட்டிருந்தா அந்த கடனை நிறைவேற்றணும், அவங்க நேர்ச்சி செய்திருந்தா அந்த நேர்ச்சியை நாங்கள் நிறைவேற்றணும். இப்படி ஏராளமான கடமைகள் இருக்கிறது. நாலாவது விஷயம் என்னன்னு சொன்னால், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சுனன் திர்மிதியில் வருகிறது, அதாவது அல்லாஹ்வுடைய பொருத்தம் என்பது உங்கள் பெற்றோர்களுடைய பொருத்தத்தில் தான் இருக்கிறது. திர்மிதியில் வரக்கூடிய செய்தி, ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவங்க தன்னுடைய சில்சிலா ஸஹீஹா அல் அஹாதீஸ் ஸஹீஹால இதை கொண்டு வந்திருக்கிறாங்க. ரிதர் ரப் ஃபி ரிதல் வாலித், ஒரு ரப்புடைய பொருத்தம் என்பது தந்தையுடைய பொருத்தத்திலே தான் இருக்கிறது. வாப்பா உங்களை பொருந்திக்கிட்டார் சொன்னதான் உங்களோட ரப்பு உங்களை பொருந்திக் கொள்கிறான். உங்களுடைய தந்தை உங்கள் மீது கோபித்தால் உங்களது ரப்புடைய கோபமும் உங்களுக்கு இருக்கிறது. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, சுனன் திர்மிதியில 1899 இலக்கத்தில் இந்த செய்தியை பார்க்கலாம். இதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஐந்தாவது விஷயம், அதாவது இதுல ஒரு சட்ட ரீதியான சில விளக்கங்கள் இருந்தாலும், ஒரு மனிதர் வருகிறார், அபூ தர்தா சொல்றாங்க ரலியல்லாஹு அன்ஹு, அன்ன ரஜுலன் அதாஹு ஃபகால இன்னலி இம்ரஅத்தன் வ இன்ன உம்மி தஅமுருனி பிதலாகிஹா, ஏன்னா என்னுடைய மனைவியை தலாக் சொல்லுமாறு என்ற தாய், வேற அறிவிப்பில் தந்தை, அந்த தாயா தந்தையா என்பது அறிவிப்பாளருடைய சந்தேகம், ஆனா ஹதீஸ் சரியானது. எனக்கு மனைவியை தலாக் பண்ண சொல்றாங்க, தலாக் பண்ணலாமான்னு கேட்கிறாங்க. அபூ தர்தா சொல்றாங்க, சமயத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல் அல் வாலிது அவ்ஸது அப்வாபில் ஜன்னah, தந்தை என்பது அல்லது தாய் என்பது சொர்க்கத்தின் வாசலுடைய நடுப்பகுதியாகும். நீ விரும்பினால் அதை வீணாக்கு, விரும்பினால் அதை பாதுகாரு. இந்த ஹதீஸ்ல ஹுக்கும் என்ன? இப்ப வாப்பா சொல்றாரு, நீ இந்த புள்ளை தலாக் கொடு, அல்லது உம்மா சொல்றாங்க, இந்த பொண்ணு எனக்கு பிடிக்கல, தலாக் கொடுண்டா, தலாக் கொடுலாமாண்டா. நாங்க யாருக்கும் அநியாயம் செய்தவர்களாக மாறக்கூடாது.
இதுல இமாம்கள் சொல்றாங்க, இமாம் அஹ்மது ஹம்பலி சொல்றாங்க எப்படின்னா, அதாவது இப்போ உதாரணமாக இந்த செய்தியை சொன்ன நேரத்தில் உமர் போன்ற ஒருவர் உங்களுக்கு தந்தையாக இருந்தா நீங்க தலாக் பண்ணலாம், ஏன் அவர் அநியாயத்தை ஏவ மாட்டார். அல்லது நபித்தோழர்கள் மாதிரி உங்களுக்கு ஒரு தந்தை இருந்து சொன்னா என்ன செய்யலாம், நீங்க செய்யலாம். ஆனா சில நேரம் தங்களுடைய சொந்த கோபத்துக்காக ஒரு பெண் பாதிக்கப்படலாம் அல்லது ஒரு ஆண் பாதிக்கப்படலாம். எனவே இந்த தலாக் என்று வரக்கூடிய விஷயம் நியாயம் அநியாயத்தை பொறுத்து தான் அது முடிவெடுக்கப்படும் ஒரு நீண்ட விளக்கம் இருக்கு. ஆனா அந்த விளக்கத்தை விட ரசூலுல்லாஹ் சொல்ற அந்த செய்தியை பார்த்தீங்களா, ஒரு தந்தைக்கு அவ்வளவு ஒரு அதிகாரம் இருக்கிறது. பொருளாதாரத்தை பொறுத்தவரை நம்முடைய பொருளாதாரம் சொன்னாங்க, உன் பொருளாதாரம் உன் தந்தைக்குரியதுண்டாங்க. உன்னிட்ட இருந்து எடுக்கணுமா இருந்தா உன் தந்தை உனக்கிட்ட அனுமதி எல்லாம் கேட்க வேண்டிய தேவையில்லைன்னு சொன்னாங்க. ஹதீஸ்கள்ல நாங்க பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதையும் சொல்றாங்க. இது ஒரு சுருக்கமான விஷயம். ஆறாவது ஒரு விஷயத்தோட முடிக்கிறேன். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா சொல்றா எப்படின்னா, வகபா ரப்புக், அல்லாஹ் உங்களுக்கு விதியாக்கி இருக்கிறான், அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா, நீங்க அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் வணங்கிட கூடாது, நீங்கள் பெற்றோர்களோடு நல்ல முறையில் உபகாரம் செய்ய வேண்டும். இம்மா யப்லுகன்ன இந்தகல் கிப்ர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா, நான் ஏற்கனவே இந்த வசனம் சொல்லியிருக்கிறேன். உங்கள தாயோ தந்தையோ அவர்கள் முதுமை பருவத்தை அடைந்து விடுவார்களானால் ஃபலா தகுல் லஹுமா உஃபின், அவர்களுக்கு சி என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தாதீர்கள். வலா தன்ஹருஹுமா, அவர்களை விரட்டி விடாதீர்கள். வகுல் லஹுமா கௌலன் கரீமா, முக்கியமான விஷயம் இது. அவர்களோடு சங்கையான முறையிலே நீங்கள் பேசுங்கள், அழகான முறையிலே நீங்கள் பேசுங்கள். அவங்க பேசும்போது சில நேரம் உங்களுக்கு எதுக்கு இப்படி பேசுறாங்கன்னு மாதிரி விளங்கினாலும், சில நேரம் அவங்களோட பேச்சுக்கள் உங்களை கோபப்படுத்தினாலும், உங்கள் பேச்சுக்கள் நீங்க விளங்கணும், தாய் தகப்பனுடைய திருப்தியில தான் உங்களோட ரப்புடைய திருப்தி இருக்கிறது. தாய் தகப்பனுடைய வெறுப்பிலே உங்களது ரப்புடைய வெறுப்பு இருக்கிறது என்றால் கண்ணியமான முறையில அழகான முறையில அவங்களோட உள்ளம் நோவினை பரவிதமாக நீங்கள் பேசிவிடாமல், அவர்களை புண்படுத்தி விடாமல் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அது ஏன் அல்லாஹு தஆலா அந்த வயோதிபத்தை சொல்றான் தெரியுமா? சாதாரணமான ஏஜ்ல அவங்களோட பேச்சியல் மெச்சூர்ட் ஆகி, ஆனால் வயது போற நேரத்துல அவங்க தள்ளாடுற நேரத்துல பிசிக்கலா அவங்க என்ன மென்டலி அவங்க என்ன செய்வாங்க, எரரா இருப்பாங்க. சில நேரம் மன உளைச்சல்கள்ல வார்த்தை அவங்க பேசுற வார்த்தை சின்ன பிள்ளை பேசுற மாதிரி உங்களுக்கு தெரியும். அந்த நேரத்தில் மனிதன் இயல்பாக கோபம் வர மாதிரி உங்களுக்கு வரலாம். அல்லாஹ் சொல்றான் அந்த நேரத்தில் கூட, சாதாரண பெற்றோர்களை சொல்லல, வயது முதிர்ந்த காலத்தில் இந்த நிலைமை வரும். எனவே நீங்கள் அவர்களோடு கண்ணியமாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். வஹ்ஃபல்லஹுமா ஜனாஹுல், பணிவு என்ற இறக்கையை நீங்கள் அவர்களுக்காக பணித்து விடுங்கள். வகுல் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, யா அல்லாஹ் எங்களை சின்னவர்களாக எப்படி இரக்கத்தோடு அவர்கள் எங்களை வளர்த்தார்களோ, யா அல்லாஹ் அவர்கள் ரெண்டு பேருக்கும் நீ இரக்கம் காட்டு என்று அல்லாஹ்விடத்தில் நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா அல் இஸ்ரா 17வது அத்தியாயத்தில் 23, 24 சொல்லி காட்டுகிறான். எனவேதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதாவது ஒரு மனிதனுடைய மூக்கு மண்ணை கவட்டுமாக, அல்லது அவன் நாசமா, இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அதுக்கு ரெண்டு அர்த்தம் சொல்றாங்க. ஒன்னு அவன் அழிஞ்சு போகட்டுமாக அர்த்தம் எடுக்கலாம், அல்லது அவன் மூக்கு மண்ணை கவட்டும்னா, அதாவது உடம்புல உள்ள மிக முக்கியமான உறுப்பு தான் முகம். அந்த முகத்தை கொண்டு போய் மண்ணில் கொண்டு தேய்க்கிற மனுஷன் கால் வச்சு நடக்கிற, அதாவது அவனை இழிவுபடுத்துற விதமான வார்த்தை, அவன் நாசமாகட்டும், அவனுடைய மூக்கு நாசமாகட்டும். அதாவது ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னு சொன்னால், ஒரு மனிதனுக்கு பெற்றோர்கள் அல்ல தாயோ தகப்பனோ இருந்து அவர் அதன் மூலம் ஹிதுமத்து செய்து அவர் சொர்க்கம் போறதுக்கு அவர்கள் காரணமாக அவனுக்கு இல்லைண்டா அவன் நாசமா போட்டு உண்டாங்க அப்படின்னு சொன்னா, பெற்றோர்கள் நமக்கு இருக்கிறாங்க, அவர்களுக்கு பணிவிடை செய்வது நமக்கு சொர்க்கத்துக்கு கொண்டுகிட்டு போகும். அவர்கள் இருந்தே இவனுக்கு சொர்க்கம் போக முடியல என்று சொன்னால் அவனுடைய மூக்கு மண்ணை கவட்டுமாக என்று ரசூலுல்லாஹ் சொன்ன காரணம் என்ன? பெற்றோர்களை விட உங்களுக்கு சொர்க்கம் போறதுக்கு வேற என்ன ரூட்டிக்கு வாழ்க்கையில? வாப்பா அம்மா உயிரோடு இருக்கிறாங்க, அவங்களுக்காக உங்களோட நேரங்களை ஒதுக்குங்க, அவங்களுக்கு இரக்கம் காட்டுங்க, அவங்களுக்கு நீங்க நோவினை தருகிற விஷயங்களை நீங்கள் செய்து விடாதீர்கள். அதுதான் அந்த பெற்றோர்களையும் நம்மையும் சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும். இந்த விஷயம் கிட்டத்தட்ட 24 விஷயங்கள் இதுல தொடராக நம்ம பேசலாம். அப்ப இதுவரைக்கும் நான் உங்களுக்கு கிட்டத்தட்ட 6 விஷயங்களை நான் சொல்லியிருக்கிறேன். அதுல கடைசியாக நான் சொன்னது என்றால், பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்து அவர் சொர்க்கம் போகலன்னு சொன்னார் ரசூலுல்லாஹ். அவர்களுக்கு எதிராக துஆ செய்தார்கள், அவர்களை ஷீ என்ற வார்த்தையை சொல்லிவிடக் கூடாது என்று சொன்னார்கள். சொர்க்கத்துக்கு போறதுக்கான மிக முக்கியமான செயல்களிலே இந்த பிர்ருல் வாலிதைன் என்பதை சொன்னார்கள். அதே போல
அல்லாஹ்வுடைய பொருத்தம் என்பது தாய் தகப்பனுடைய பொருத்தத்திலே தான் இருக்கிறது என்பதை சொன்னார்கள். அதே மாதிரி அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல்களிலே, அல்லாஹ் மிகச்சிறந்த செயல்கள், அல்லாஹ் சொர்க்கத்துக்கு நெருக்கி வைக்கக்கூடிய செயல்களிலே இந்த பிர்ருல் வாலிதைன் என்கிற தாய் தந்தையர்களுக்கு நன்மை செய்வதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. ஜிஹாதை விட, அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடுவதை விட முதல் தரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் பிர்ருல் வாலிதைன், பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன்னை வணங்குவதோடு சேர்த்து அல்லாஹ் பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வதை அல்லாஹ் இணைத்து பேசி இருப்பதானது பெற்றோர்களுடைய விஷயம் எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். தனக்கு நன்றி செலுத்துமாறு அல்லாஹ் சொல்வதோடு சேர்த்து பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்துங்கள் என்று சொல்வது மிக உன்னதமான ஒரு விஷயம் என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்கிறோம். கேட்ட இந்த விஷயங்களை நானும் நீங்களும் வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று எனக்காகவும் உங்களுக்காகவும் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறேன். இந்த சபையிலே இருக்கிற யாருக்கெல்லாம் பெற்றோர்கள் உயிரோடு இருக்கிறார்களோ கடைசி நிமிடம் வரையும் அவர்களோடு உபகாரம் செய்கிற வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறேன். யாரெல்லாம் இந்த சபையிலே பெற்றோர்களை இழந்திருக்கிறார்களோ, நான் உட்பட, அந்த பெற்றோர்களை இழந்தவர்களுக்கு அவர்கள் வாழும்போது செய்த தவறுகளை அல்லாஹ் நம்மை பொருந்திக் கொள்ளணும், மன்னிக்கணும். அவங்க வாழ்ற நேரத்தில் சில நேரம் அவங்களோட அருமை தெரியாம சில நேரம் எதிர்த்து பேசியிருக்கலாம், அவங்களோட மனசு புண்படும்படி நாங்கள் நடந்திருக்கலாம். யா அல்லாஹ் எங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ். யா அல்லாஹ் அந்த மறுமை நாள்ல எங்கள் பெற்றோர்களுக்கு முன்னால எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக நீ அந்த சொர்க்கத்தில் எங்களை ஆக்கிரு யா அல்லாஹ். எங்களுக்கும் எங்களுடைய பெற்றோர்களுக்கும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கிற அந்த உயர்தரமான இடத்துல எங்களை அல்லாஹ் ஆக்கி விடுவாயாக என்று எனக்காகவும் உங்களுக்காகவும் என் பெற்றோர்களுக்காகவும் உங்கள் பெற்றோர்களுக்காகவும் துஆ செய்தவனாகவும் இந்த சபையில் வந்திருக்கிறவர்களும் இங்கு வராதவர்களுக்காகவும் அல்லாஹ் பாவங்களை மன்னிக்க வேண்டும், இந்த மார்க்க பணிகளை நம் அனைவரையும் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறேன். ஹாதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.